எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம விளக்கு ஏற்ற வேண்டிய திசைகள், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நான் விளக்கை பற்றிய 2 பதிவுகள் போட்டிருந்தேன். ஒன்று வந்து விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு போட்டிருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விளக்கில் எத்தனை முகங்கள் ஏற்ற வேண்டும், அதன் பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி போட்டிருந்தேன். அந்த 2 லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. விளக்கை பற்றிய 3வது பதிவாக விளக்கு ஏற்ற வேண்டிய திசைகள், அதன் பலன்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸில் விளக்கங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த விளக்கு ஏற்றுவதிலேயே சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. சிலர் கேட்டிருக்காங்க, வாரத்தில் 2 நாள் விளக்கு ஏற்றினால் போதும் தானே, செவ்வாய் வெள்ளி ஏற்றினால் போதும் தானே, இல்லை வந்து தினமுமே ஏற்றணுமா அப்படின்னு. கட்டாயம் விளக்கு தினமும் ஏற்ற வேண்டும். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்டிருக்காங்க, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ட அன்னைக்கு விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பொதுவாகவே சொல்லுவேங்க, காலையில் எழுந்தோன்னா விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் வந்து நம்ம நான்வெஜ் சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டு அப்புறம் அப்படியே விட்டுருங்க அன்னைக்கு. அதற்கு மறுநாள் பார்த்திங்கன்னா தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு மறுபடியும் காலையில் விளக்கு ஏற்றலாம், மாலையிலையும் விளக்கு ஏற்றணும். இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நாங்கள் வந்து கேரிங்காக இருக்கோம், நாங்கள் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கட்டாயம் விளக்கு ஏற்றலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, தாம்பத்தியத்திற்கு பிறகு நாங்கள் வந்து தலை குளிச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணுமா, இல்லை அப்படியே விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கட்டாயம் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் விளக்கு ஏற்றணும். இன்னொரு சிலர் கேட்டிருக்கிறது, நாங்கள் வந்து பீரியட்ஸ் வந்து 3 நாள் முடிஞ்ச உடனே வந்து விளக்கேற்றலாமான்னு. கட்டாயம் கிடையாதுங்க, 5 நாள் ஆகணும். 5 நாளைக்கு பிறகு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம். இது போன்ற சந்தேகங்கள் நீங்கள் வந்து கேட்டுருங்க. நான் வந்து குட்டி பதிவில் வந்து உங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். இப்போது நம்ம இந்த தலைப்புக்குள்ளே போகலாம். அதாவது விளக்கு ஏற்றும் திசைகளும் அதன் பலன்களும், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம் வாழ்க்கையில் விளக்கு ஏற்றுவது என்பது பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது. நம்ம சாதாரணமாக ஒரு தீபத்தை தானே ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் நிறைய நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதே பார்த்திங்கன்னா இந்த விளக்கு தான். அப்படிதான் நம்ம சொல்லணும். விளக்கு ஏற்றுவதால் நம் மனதில் இருக்கக்கூடிய இருள் விலகி வெளிச்சம் பிறக்கும், அதாவது ஆன்ம ஞானம் பிறக்கும். அப்புறம் நம்மை சுற்றி இருக்கின்ற இருள் விலகி நல்லதே நடக்கும், அதாவது பாசிட்டிவ் நடக்கும். விளக்கு ஏற்றுவது என்பது பார்த்திங்கன்னா மங்களகரமானது, லக்ஷ்மிகரமானது. எப்போவுமே நம்ம விளக்கு ஏற்றினோம்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வம் தங்கும், இந்த தரித்திரம் எல்லாம் விலகும். இந்த விளக்கு ஏற்றுவதால் இவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது நம்ம எந்தெந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு முகமாக விளக்கு ஏற்றினோமே ஆனால் தரித்திரம் பீடை அகன்று நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும். அடுத்து மேற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றுவதால் கிரக தோஷங்கள் நீங்கி கடன் தொல்லைகள் தீரும். அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சுக்கிரன் சரியில்லை, ஜாதகத்தில் சொல்லுவாங்க சூரியன் சரியில்லை, இல்லை அது சரியில்லை இது சரியில்லை, ஏதாவது நவகிரகங்களில் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மேற்கு திசையை நோக்கி நம்ம விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தோம்னா அந்த கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு இந்த கடன் தொல்லைகள் தீரும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மை ஆட்சி புரிந்து கொண்டிருப்பது பஞ்சபூதங்களும் கிரகங்களும் தான். இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும். இந்த கிரகங்கள் ஏற்படுத்துவது தான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் தொல்லை, அந்த தொல்லை இந்த தொல்லைன்னு ஏற்படுத்தி கொடுக்கிறது கிரகங்கள் தான். அதை வந்து நம்ம பிரீத்தி பண்ணணும்னா நம்ம மேற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றலாம். அடுத்து வடக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றுவதால் என்ன நன்மை உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வடக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றுவதால் செல்வமும் மங்களமும் மங்களகரமான வாழ்க்கையும் உண்டாகும். ஏன்னா இந்த வட திசையை தான் லக்ஷ்மி குபேரர் திசைன்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் அதில் அடங்கியிருக்காங்க, குபேரனும் அடங்கியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு செல்வத்தை தரக்கூடிய இருவருமே அந்த வட திசையில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே இருக்கிறது தான் சிறப்பு. அப்படி வடதிசையை நோக்கி அவர்களை நோக்கி தீபம் ஏற்றுவதாக அர்த்தம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வடதிசைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது. இப்போது விளக்கு ஏற்றக்கூடாத திசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் தெற்கு திசை. அந்த தெற்கு திசையே பார்த்திங்கன்னா யம தர்மராஜனுக்கும் பித்ருக்களுக்கும் சொல்லப்பட்டது. அப்போது அந்த தெற்கு திசையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பிரீத்தி செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து பூஜை அறையில் நம்ம வந்து தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது. மற்றபடி நான் ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பித்ருக்கள் படம் வந்து தெற்கு திசையில் மாட்டணும், தெற்கு திசையை நோக்கி நம்ம வந்து விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு. அது வந்து வெளியில் ஹாலில் இல்லை வந்து ஏதோ
ஒரு ஏரியாலன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை அறையை தவிர்த்து அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிட்டு தெற்கு திசையை நோக்கி நம்ம விளக்கு ஏற்றலாம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில கேள்வி மனசுல எழலாம். அதாவது எல்லா திசைகளும் நல்ல திசையில் தானே, ஒரு திசை இல்லைன்னா நம்ம வந்து எப்படி வாழ முடியும் அப்படின்றது நியாயமான கேள்விதான். அதனால இப்போ தெற்கு திசையில விளக்கு ஏற்றணும், எல்லா இடத்துலையும் ஒளி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதைத்தான் வந்து வள்ளலார் சொல்லியிருக்காரு, ஆன்ம தீபத்தை ஏற்றணும்னு. அப்படி எல்லா திசையிலும் ஒளி இருக்கணும், தெற்கு திசையை நோக்கி நம்ம விளக்கு ஏற்றணும். எங்கே ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் தோட்டம் இருந்ததுன்னு வைங்களேன், அதாவது வீட்டுக்கு வெளிப்புறமாக தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றணும். தோட்டம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தோட்டத்தில் தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றி வைக்கலாம், அதில் எந்த தவறும் ஏற்படாது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 திசைகளுக்கும் நம்ம முன்னோர்கள் இப்படித்தான் விளக்கு ஏற்றணும், இப்படி ஏற்றுறதுனால இந்த பலன்கள் இருக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம இதை பின்பற்றிக்கிட்டு வந்தாலே போதுங்க, எல்லாமே வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இப்போது நீங்கள் கேட்கலாம், 3 திசையிலையும் நம்ம விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குத்து விளக்கில் ஒரு 5 முகங்கள் இல்லாட்டி 7 முகங்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 திசைகளை தேர்ந்தெடுத்து கூட நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் என்னுடைய பூஜை அறையில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. கிழக்கு முகம் நோக்கி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருப்பேன், அப்புறம் வந்து வடக்கொன்று அப்புறம் மேற்கொன்று ஏற்றி வச்சுருப்பேன் தனித்தனியாக. அது அகல் தீபமாக கூட இருக்கலாம், இல்லை சங்கு விளக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விளக்கு வந்து அந்தந்த திசையை நோக்கி நீங்கள் ஏற்றிக்கிட்டு வரலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் விளக்கு ஏற்றும் திசைகளும் அதன் பயன்களும் பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.